இது ஒரு விசித்திரமான வழக்கு. கொலை செய்தவர் என்றால் கொலை செய்வதற்கு தூண்டுபவர் யார் என்று விசாரிக்கிறார்கள். ஆனால் தொலைபேசியில அழைத்தார், பேசினார். அவர் யாருக்காக பேசினார், யாருக்காக அழைத்தார், அவர் யாருடன் எல்லாம் புகைப்படம் எடுத்திருக்கிறார், யார் யாரை கடந்த காலங்களிலே சந்தித்திருக்கிறார், யாரோடு தொலைபேசியில தொடர்பு கொண்டிருக்கிறார், இதையெல்லாம் விசாரணை செய்யாமல் கடந்த ஆட்சி காலத்தில் ஒருவரை குறிவைத்து பழி வாங்கியிருக்கிறார்கள். ஆகவே நிர்மலா தேவிக்கு பின்புலமாக இருந்தவர்கள் யார் யார் என்பதை நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. நீதிமன்றங்களும் ஒருவரையே இவர்கள் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்களே, இதை ஏன் கேள்வி கேட்கவில்லை? இந்த சந்தேகங்கள்லாம் மக்கள் தொடர்ந்து 3 நாட்களாக பேசி வருகிறார்கள். இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த வழக்கை மறு ஆய்வு செய்து இதன் பின்புலமாக யார் யார் அதிகாரத்தில் இருந்தார்கள், அதிகாரத்தில் உள்ளவர்களை விட்டுவிட்டு அப்பாவிக்கு தண்டனை வாங்கி தரலாமா, இந்த கேள்விகள்லாம் எழுந்திருக்கிறது. இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மோடி அவர்கள் தொடர்ந்து அயோத்தி ராமரை பற்றி பேசினார், எடுபடவில்லை. எருமைகளை பற்றி பேசினார், எடுபடவில்லை. இடஒதுக்கீட்டை பற்றி பேசினார், எடுபடவில்லை. பிறகு NRC CAA என்று பேசினார், எடுபடவில்லை. இப்பொழுது பாகிஸ்தானை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். பாகிஸ்தான் அரசியல் செய்கிறார். 1999ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு கந்தகாருக்கு தீவிரவாதிகளை அனுப்பி வைத்தது யார், எந்த ஆட்சியில்? இதற்கெல்லாம் மோடி பதில் சொல்ல வேண்டும். இந்த தேசத்தின் மட்டுமல்ல, இன்டர்நேஷனல் கிரிமினல்ஸ் 3 தீவிரவாதிகளை எதற்காக கந்தகாருக்கு ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது பாஜக அரசு. அதற்கு பிறகு வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சியில் 2001ஆம் ஆண்டு பாராளுமன்ற தாக்குதல் நடந்தது. இந்த பாராளுமன்ற தாக்குதலில் நம்முடைய வீரர்கள் பல பேர் உயிரிழந்தார்கள், வீரச்சாவடைந்தார்கள். வாஜ்பாய் அவர்கள் அதற்கு பிறகு ஒட்டுமில்லை, உறவுமில்லை, ராஜாங்க உறவு துண்டிக்கப்படுகிறது பாகிஸ்தானுடன் என்று அறிவித்தார். அவர் ஆட்சி காலம் முடிந்து டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக 10 ஆண்டுகள் இருந்தார். எந்த உறவும் பாஜக வைக்கவில்லை, வைக்கக்கூடாது என்று சொன்னதோ ராஜாங்க உறவுகளை வாஜ்பாய் சொன்னதை டாக்டர் மன்மோகன் சிங்குடைய ஆட்சி 10 ஆண்டுகளாக கடைபிடித்து வந்தது. இதை மோடி மறந்து விட்டாரா? கார்கில் வார் யாருடைய ஆட்சியில் தொடரப்பட்டது? ஒரு மாடு மேய்க்கும் சிறுவன் வந்து சொல்லவில்லை என்றால் இன்னும் நம்முடைய தேசத்தில் பல பகுதிகளை பாஜக அரசு